லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ எப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு உடனே கொடுக்குற பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம வின்னிங்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா டெய்லி ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுத்து வரோம். மெயினாக ஆல் போர்டு டார்கெட் பண்ணி தான் நான் வந்து கொடுப்பேன். மெயினாக ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு அடுத்த நம்பர்ஸ் கொஞ்சம் இதாக தான் எடுப்போம். ஓகேவா, நம்ம ஆல் போர்டில் நேற்றுக்கு வந்து என்ன கொடுத்தோம், நமக்கு 6 அல்லது 8 நம்பர் வந்து கொடுத்துட்டோம். இதுலேருந்து நம்பர்ஸ் எடுத்தோம். ஆனால் இதில் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து 6 நம்பர் எதிர்பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். அடுத்து நமக்கு வந்து 8 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசிக்கு 28, இன்றைக்கி வந்து பிசிக்கு 28 இந்த மாதிரி கொஞ்சம் விளையாண்டுட்டாங்க. நம்மளே பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மட்டும் தான் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்ம 8 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்தபடியே நம்ம வந்து 7-5 ஒரு நம்பர்ஸ் எடுத்துருந்தோம். 7-5 கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 5 நம்பர் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. 7-2 பவர் இந்த மாதிரி தான் வந்திருக்கு இன்றைக்கி. ஓகே, மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட 7-5 ஒரு நம்பர்ஸ்னால் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். ஓகே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மட்டும் தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற இருந்தாலும் நம்பர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க. இன்னிங் அமௌண்ட் வந்து உடனே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் நம்பி வந்து புக்கிங் பண்ணலாம். ஓகேவா, இன்னிங் அமௌண்ட்டு லேட்டாக பண்ண மாட்டோம்ல, உடனே வந்து வின்னிங் அடித்து கொஞ்சம் நிமிஷத்துலேயே கொடுத்துருவாங்க. இன்னும் இன்னிங் அமௌண்ட்டுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்மளை இன்றைக்கான ஆல் போர்டு பார்க்கலாம். 17/7/2025க்கான ஆல் போர்டு அண்ட் ஏவிபிசி ரேசிங் இதை நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து நம்ம வந்து 5 டேஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்டு மேட்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் எப்பயுமே ஆல் போர்டு எடுப்பேன். ஓகே, நம்ம என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எந்தெந்த போர்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் எடுத்துக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. ஓகேவா, வியாழக்கிழமை இதில் நம்ம வந்து ஒரு 5 டேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 5 டேஸ் நமக்கு 804 ரிசல்ட். நம்ம 804 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பாதி நம்ம வந்து 804 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 548. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கலாம். நமக்கு கிடைச்சது நமக்கு 1 அல்லது 5 1-5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பாதி நம்ம வந்து 804 வச்சுட்டு நமக்கு 1 அல்லது 5 நம்பர் கிடைச்சிது. இதில் 1 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 814. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 814 ரூட் ஆப்ஷன் 548 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 அல்லது 5. ஓகேவா, 2-5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 814 வச்சடியில் நமக்கு 2 அல்லது 5 நம்பர் கிடைச்சிது. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 920. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 920 ரூட் ஆப்ஷன் 548 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 4. ஓகே, 6-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 920 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 4 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 4 நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 114. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 ரூட் ஆப்ஷன் 548 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 7. ஓகேவா, 6-7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 114 வச்சிருக்கீங்க நமக்கு 6 அல்லது 7 நம்பர் எடுத்துருக்கு. 7 நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6 நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 766. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 766 ரூட் ஆப்ஷன் 548 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 0. ஓகேவா, 6-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சுட்டிங்கன்னா நமக்கு 766 வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 6 அல்லது 0 தான் வருது. ஓகேவா, அடுத்தபடியே நம்ம வந்து டெய்லி சார்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டு என்ன வருதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்தபடியே நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து 4 டேஸ் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 492 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதோட பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 196. ஓகேவா, 196. இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். இதில் கிடச்சிது நமக்கு வந்து 2 அப்படி இல்லைன்னா 4. 2-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 வச்சு அடிக்கல. நமக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் எடுத்துருக்கு. இதில் 4ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 எஸ்ஐன் ஆப்ஷன் 196 போர்டில். இதில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 1 ஓகேவா. 2 1 தான் நமக்கு கிடையாது. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சு அடிக்கல. நமக்கு 2 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 278. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 278 எஸ்ஐன் ஆப்ஷன் 196 போர்டில். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 8 ஓகேவா. 1 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278 வச்சு அடிக்கல. நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் எடுத்துருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 எஸ்ஐன் ஆப்ஷன் 196 போர்டில். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 6. 0 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 0 வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராகவே வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா. சிங்கிள் நம்பரே நமக்கு வந்து 0க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு சிங்கிளாக 0 வருது. 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துங்க ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கேரண்டியே நாளைக்கு கேமில் வரும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா இது 0 தான். நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வந்துச்சுன்னா என்ன போர்டில் வரலான்ட்டு காலையில் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் இது ஒரு வீடியோ வந்து காலையில் நான் வந்து இன்னொரு மெத்தட்ஸ் நான் எடுத்தேன். அந்த மெத்தட்ஸில் இந்த மெத்தட்ஸ் நான் எடுத்து எந்தெந்த நம்பர்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அந்த மெத்தடு வந்து நான் எந்தெந்த போர்டில் வருதுன்ட்டு நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் ஓகேவா. அந்த மெத்தடை வந்து நான் வந்து காலையில் வீடியோ போடுறேன். விருப்பம் இருந்தால் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இந்த ஒரு வீடியோவோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நம்பர் ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் மட்டும் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. 5 days எடுத்துக்கலாம். இதில் 007 ஓகேவா. 007 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 போட்டுக்கிறோம். இதில் வந்து ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷனில் போட்டுக்கிறோம். இதில் வந்து ஃபார்முலா நம்பர் 349 ஓகே. 349 இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 9 அப்படி இல்லைன்னா 5. 9 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 5 நம்பர் எடுத்துருக்கு. இதில் 9ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 492. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 எஸ்ஐன் ஆப்ஷன் 349 போர்டில். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 8. 4 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. அதே மாதிரி 492 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் அடுத்த நாளே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 எஸ்ஐன் ஆப்ஷன் 349 போர்டில். நமக்கு முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 5. 8 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சுருக்கல. நமக்கு 8 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 278. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278 எஸ்ஐன் ஆப்ஷன் 349 போர்டில். நமக்கு முதற்கூடிய நம்பர் நமக்கு 6 அல்லது 8. 6 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. நம்ம வந்து 278 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 எஸ்ஐன் ஆப்ஷன் 349 போர்டில். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ்னா 2 அப்படி இல்லைன்னா 4 ஓகேவா. 2 4 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 280 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் நம்ம வந்து ஒரு 5 days வச்சு எடுத்தோம். இதில் வந்து 9ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 4ஆம் நம்பர் பி போர்டு. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் சி போர்டு. அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு 8ஆம் நம்பர் மீண்டும் பி போர்டுக்கு வந்திருக்கு. நாளை பார்த்துட்டிங்க இந்த 2 அல்லது 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு இந்த 4ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு மெயினாக கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 0. ஓகேவா? 6 0 தான் நமக்கு கிடைச்ச நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். இதிலேருந்து ஒரு நம்பருக்கு நாளைக்கு கொடுத்துருக்கு வந்தே தீரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 64 46 04 40 62 26 02 20 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதேமாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைச்சு வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 100 பேர் லைக் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு கொஞ்சம் பக்கமாக பண்ணுறீங்க. 100 பேர்த்துக்குனா ஒரு 90 பேர்னாச்சும் பண்ணுறீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஓகேவா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நம்பி வந்து நம்பர் வைக்கலாம். ஓகே, மார்னிங் வந்து ஒரு வீடியோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மீண்டும் ஒரு வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா ஓரளவுக்கு மெத்தட்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா போடுறேன், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகேவா? மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான கட்சிங்களை பார்ப்போம்.